68 கோடி ரூபாய் செலவிலான 290 புதிய பேருந்துகள், 55 சிற்றுந்துகள் ஆகியவற்றை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து கழக பணிமனை, துறையூரில் மோட்டார் வாகன பகுதி அலுவலக கட்டடம் உள்ளிட்டவற்றை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர். பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கேற்ப போக்குவரத்துத்துறை அலுவலக செயலாக்க பணிகளை சிறப்பாகவும் துரிதமாகவும் நிறைவேற்றிடவும், பொதுமக்கள் சிரமமின்றி போக்குவரத்துத்துறை தொடர்பான அன்றாட பணிகளை அருகிலேயே உள்ள அலுவலகத்தில் மேற்கொள்ள ஏதுவாகவும், புதிய பகுதி அலுவலகங்களை தோற்றுவித்தல், பகுதி அலுவலகங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களாக தரம் உயர்த்துதல், தேவையான வசதிகளுடன் புதிய அலுவலக கட்டடங்கள் கட்டித்தருதல் போன்ற சீரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உப்பிலியாபுரத்தில் 99,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள போக்குவரத்து கழக பணிமனை மற்றும் துறையூரில் 94,40,5,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மோட்டார் வாகன பகுதி அலுவலக கட்டடம் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1,82,52,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டடம் மற்றும் ஓட்டுநர் தேர்வு தளம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் 81,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மோட்டார் வாகன பகுதி அலுவலக கட்டடம், கரூர் மாவட்டம் மண்மங்கலம், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆகிய இடங்களில் 1,28,86,000 ரூபாய் செலவில் மோட்டார் வாகன பகுதி அலுவலகங்கள், அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 46,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஓட்டுநர் தேர்வு தளம், கோயம்புத்தூர் மாவட்டம் கோபாலபுரத்தில் 10,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள போக்குவரத்து சோதனை சாவடி கட்டடம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 91,90,000 ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் சேரன் மகாதேவி, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் திருபுவனம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, சேலம் மாவட்டம் ஓமலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் ஒண்டிப்புதூர், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, கரூர் மாவட்டம் குளித்தலை, தேனி மாவட்டம் குமுளி, மதுரை மாவட்டம் செக்கானூரணி ஆகிய இடங்களில் 12,17,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 13 பணிமனைகள் என மொத்தம் 19,53,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள போக்குவரத்துத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்தில் போக்குவரத்து சேவை முக்கிய பங்கு வகிக்கிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் விரிவடைந்து வருகின்றன. பொதுமக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தேவைக்கேற்ப புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்களை அறிமுகம் செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டம் சார்பில் 52 பேருந்துகள், சேலம் கோட்டம் சார்பில் 41 பேருந்துகள், கோயம்புத்தூர் கோட்டம் சார்பில் 29 பேருந்துகள், கும்பகோணம் கோட்டம் சார்பில் 47 பேருந்துகள், மதுரை கோட்டம் சார்பில் 104 பேருந்துகள், திருநெல்வேலி கோட்டம் சார்பில் 17 பேருந்துகள் என மொத்தம் 58,54,92,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 290 புதிய பேருந்துகள். மேலும் மக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டம் சார்பில் 7 சிற்றுந்துகள், கோயம்புத்தூர் கோட்டம் சார்பில் 44 சிற்றுந்துகள், கும்பகோணம் கோட்டம் சார்பில் 4 சிற்றுந்துகள் என மொத்தம் 9,15,56,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 55 சிற்றுந்துகள் ஆகியவற்றை கொடியசைத்து துவக்கி வைத்து 5 பேருந்து ஓட்டுநர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேருந்துகளுக்கான சாவிகளை வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் இன்று போக்குவரத்து துறையின் சார்பில் துவக்கி வைத்த பேருந்துகள் மற்றும் திறந்து வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 87,24,21,000 ரூபாயாகும். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி, கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் திரு டி.பி. பூனாட்சி, தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் தா. பிரபாகர ராவ், உள்துறை முதன்மைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா, போக்குவரத்துத்துறை ஆணையர் திரு சத்யபிரத சாஹூ
மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.